டிசிஷன் மேக்கிங் இஸ் எ ஹார்ட். அதாவது முடிவுகளை எடுப்பது என்பது ஒரு கலை. அதை நீங்க வளர்த்துக்கணும். அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். புரியுதா? அதனால இனிமேலுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. அது உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல எங்கேயாவது நீ வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி. எதுக்கு சார் நமக்கு ஒரு லீடர் தேவைப்படுறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் ஒரு பிரச்சனையை சந்திக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு சரியான நேரத்துல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தரத்துக்கு தான் ஒரு லீடர் தேவைப்படும். லீடர் இல்லைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப அதுல எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்ற குழப்பம் வரும். இந்த குழப்பம்லாம் வராம இருக்கணும்னா நம்மளுக்கு யார் தேவை? லீடர் தேவை. அந்த லீடர் தான் அந்த 10 விஷயத்தையும் அப்படியே உள்வாங்கி இதுல எது சரி, எது தப்பு, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிளியர் கட்டா யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவனா இருக்கும். புரிஞ்சதா நான் சொல்றது? அப்ப ஒரு விஷயத்துக்கு ஒரு லீடர் ஏன் தேவைப்படுறாங்கனாக்கா சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக தான் லீடரே தேவைப்படுறாங்க. புரிஞ்சுதா? அப்ப அந்த லீடர் ஒரு சரியான முடிவை டிசிஷனை எடுக்கணும்னாக்கா அவங்க என்னென்னலாம் பண்ணணும், எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்றத தான் இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். அப்ப நீ ஒரு லீடரா இருக்க, உன் கிளாஸ்லயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு லீடரா இருக்க அப்படின்னாக்கா நாளைக்கு உனக்கு ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் வருது. அப்ப நீ என்ன மாதிரி முடிவு எடுப்ப? இக்கட்டான சுச்சுவேஷன். அந்த நேரத்துல நீ தவறா ஒருத்த மேல குற்றம் சுமத்தி இவனாலதான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் உண்மையிலேயே நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவ? அப்ப பாதிக்கப்பட போறது என்ன? அப்ப இத்தனை கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப சரியான முடிவுகளை எடுக்கணும்னா ஒரு லீடருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்? அந்த லீடர் எதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ டிசிஷன் மேக்கிங். என்னது? டிசிஷன் மேக்கிங். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் அல்லது ஒரு நிர்வாகத்துல எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அனலைஸ் சிச்சுவேஷன். அதாவது சூழ்நிலையை ஆராய்தல். என்னது? சூழ்நிலையை ஆராய்தல். எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். இப்ப ஒரு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. இந்த தமிழ்நாடு ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு 1000 பிரச்சனை வரும். அந்த முதல்வர் எங்கேயோ இருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு இந்த செங்கத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. ஏதோ ஒரு கலவரம் நடக்குது. திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சிருச்சு. அப்ப இங்க என்ன நிலவரம்? ஏன் இந்த பிரச்சனை உருவாச்சு? எதனால உருவாச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பிரச்சனை உருவாவதுக்கான ஆணிவேர் எது? எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்ன முடிவை எடுத்துன்னு போய் முதல்வர் கிட்ட தராங்களோ அதை வச்சு அவர் அனலைஸ் பண்ணி இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணமா இருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் தான் அவரால் என்ன பண்ண முடியும்? ஆக்ஷன்ல இறங்க முடியும். அப்படியே ஒரு பிரச்சனை வெடிச்ச உடனே ஒரு முதல்வர் இங்கேயே இல்ல, அவர் எங்கேயோ இருக்காரு. அவர்